சாந்தி. முரளி டேட் 18/9/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பூமியின் நட்சத்திரங்கள். நீங்கள் முழு உலகத்திற்கும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். கேள்வி: சிவபாபா குழந்தைகள் உங்கள் உடலை எப்படி நிரந்தரமாக ஆரோக்கியமாக மாற்றுகின்றார்? பதில்: அம்மா பிரம்மாவின் மூலமாக உங்களுக்கு ஞானப்பால் கொடுத்து உங்கள் உடலை நிரந்தரமாக ஆரோக்கியம் பெற வைக்கின்றார். அதனால் அவரது புகழை அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே என்று பாடுகின்றார்கள். இப்போது நீங்கள் அம்மா பிரம்மா மூலமாக ஞானப்பால் குடித்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதனால் உங்கள் எல்லா பாவங்களும் அழிந்து நிரந்தர ஆரோக்கியம் பெறுவீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். ஆகாயத்தில் எப்படி நட்சத்திரங்கள் இருக்கின்றனவோ அப்படி நீங்கள் பூமியின் நட்சத்திரங்களாக இருக்கின்றீர்கள் என்று குழந்தைகள் உங்களை பாடுகின்றார்கள். அதையும் நட்சத்திர தேவதை என்று சொல்லுகின்றார்கள். இப்போது அது ஒன்றும் தேவதை இல்லை. நீங்கள் அவற்றை விட பெரிய பலவானாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் நட்சத்திரங்கள் நீங்கள் முழு உலகத்திற்கும் வெளிச்சம் கொடுக்கின்றீர்கள். நீங்களே தேவர்களாக மாறப்போகின்றவர்கள். உங்களுக்கே உயர்வும் தாழ்வும் ஏற்படுகிறது. அது மேடைக்கு மட்டும் வெளிச்சம் கொடுக்கிறது. அதை யாரும் தேவதை என்று சொல்லுவது இல்லை. நீங்கள் தேவர்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் முழு உலகத்திற்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்கள். இப்போது முழு உலகமும் காரிருளில் இருக்கிறது, பதீத்தமாக மாறியிருக்கிறது. இப்போது தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் உங்களை தேவர்களாக மாற்ற வருகின்றார். மனிதர்கள் எல்லாவற்றையும் தேவர்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். சூரியனையும் தேவன் என்று சொல்லுகின்றார்கள். ஆங்காங்கே சூரிய கொடியையும் பறக்க விடுகின்றார்கள். தம்மை சூரிய வம்சி என்று சொல்லுகின்றார்கள். உண்மையில் நீங்களே சூரிய வம்சிகளாக இருக்கின்றீர்கள். அதனால் தந்தை அமர்ந்து குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கின்றார். பாரதத்தில்தான் கார் இருள் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது பாரதத்திற்கே வெளிச்சம் வர வேண்டும். தந்தை குழந்தைகள் உங்களுக்கு ஞானம் கொடுக்கின்றார். நீங்கள் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டு இருந்தீர்கள். தந்தை வந்து மீண்டும் எழுப்புகின்றார். நாடகத்தின் திட்டப்படி ஒவ்வொரு கல்பமும் புருஷோத்தம சங்கம யுகத்தில் மீண்டும் வருகின்றேன். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றி எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. இந்த யுகத்தை இப்போது குழந்தைகள் நீங்களே அறிவீர்கள். இப்போது நட்சத்திரங்கள் நீங்கள் மீண்டும் தேவர்களாக மாறுகின்றீர்கள். நட்சத்திரம் தேவரே நமக என்று உங்களுக்கே சொல்லுகின்றார்கள். இப்போது நீங்கள் பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக மாறுகின்றீர்கள். அங்கே நீங்கள் பூஜைக்குரியவர்களாக இருப்பீர்கள். இது புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கிறது. இது ஆன்மீக கல்வி என்று சொல்லப்படுகிறது. இதில் ஒருபோதும் யாரும் சண்டை போடுவது இல்லை. டீச்சர் சாதாரண வகையில் பாடம் கற்பிக்கின்றார். குழந்தைகளும் சாதாரண வகையில் படிக்கின்றீர்கள். இதில் ஒருபோதும் எந்த சண்டைக்கான விஷயமும் இருப்பது இல்லை. நான் பகவான் என்று இவர் ஒருபோதும் சொல்லுவது இல்லை. பாடம் கற்பிப்பவர் நிராகார சிவபாபா என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அவருக்கு சொந்த சரீரம் இல்லை. நான் இந்த சரீரத்தை கடனாக பெறுகின்றேன் என்று சொல்லுகின்றார். பாக்யரதம் என்றும் ஏன் சொல்லுகின்றார்கள்? ஏனென்றால் மிக மிக பாக்யசாலி ரதமாக இருக்கின்றார். அதாவது பிரம்மா பாபாவோட சரீரத்துக்குள்ள சிவபாபா வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறார். சுயம் பகவானுக்கே இந்த சரீரத்தை கொடுத்ததுனால அந்த சரீரம் எப்படிப்பட்டது? மிக மிக பாக்கியம் நிறைந்ததாக இருக்கு. இவரே பிறகு உலகின் எஜமானராக மாறுகின்றார். அதனால் பாக்கிய ரதமாக இருக்கின்றார். அதனால் அனைத்திற்கும் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மிக பெரிய படிப்பு. உலகில் பொய்யே பொய்யாக இருக்கிறது.
உண்மையின் படகு ஆடும் அசையும், ஆனால் மூழ்கி போகாது என்று பழமொழி இருக்கிறது. அவர்களை விடுவியுங்கள், கல்லையும் மண்ணையும் பகவான் என்று சொல்லுகின்றார்கள். பகவானை எவ்வளவு பரப்பி வைத்திருக்கின்றார்கள். தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். அப்படி லௌகீக தந்தையும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். எனினும் அவர் தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கின்றார், குருவாகவும் இருக்கின்றார் என்பது கிடையாது. முதலில் தந்தையிடம் பிறவி எடுக்கின்றார். பிறகு கொஞ்சம் பெரியவனானதும் பாடம் கற்பிக்க டீச்சர் தேவைப்படுகின்றார். பிறகு 60 வருடங்களுக்கு பிறகு குரு தேவை. இங்கே இவர் ஒருவரே அப்பா, டீச்சர், சத்குருவாக இருக்கின்றார். நான் ஆத்மாக்கள் உங்களுக்கு தந்தையாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆத்மாவை படிக்கின்றது. ஆத்மாவை ஆத்மா என்று சொல்லுகின்றார்கள். மற்றபடி சரீரங்களுக்கு அநேக பெயர்கள் இருக்கின்றன. இது எல்லையற்ற நாடகம் என்பதை எண்ணி பாருங்கள். முன்னரே உருவாக்கப்பட்டபடி நடந்து கொண்டிருக்கிறது. புதிய விஷயம் எதுவும் இல்லை. இது அனாதியாக முன்னரே உருவாக்கப்பட்டபடி நடக்கும் நாடகம். இது சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆத்மாக்கள் நடிகர்களாக இருக்கின்றார்கள். ஆத்மா எங்கே இருக்கிறது? நாங்கள் எங்கள் பரந்தாம வீட்டில் இருப்பவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். பிறகு எல்லையற்ற பாகத்தை நடிப்பதற்கு நாங்கள் இங்கே வருகின்றோம். தந்தையோ எப்போதும் அங்கேயே இருக்கின்றார். அவர் பிறவிகளில் வருவது இல்லை. இப்போது படைக்கும் தந்தை தனது மற்றும் படைப்பின் சாரத்தை சொல்லுகின்றார். சுய தரிசன சக்கரதாரி ஆகுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகின்றார். இதன் அர்த்தத்தையும் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் விஷ்ணுவை அவர்கள் சுயதர்சன சக்கரதாரியாக நினைப்பதால் இவர்கள் ஏன் மனிதர்களை சொல்லுகின்றார்கள் என்று நினைக்கின்றார்கள். இது உங்களுக்கு தெரியும். சூத்திரராக இருந்தாலும் மனிதராகவே இருந்தீர்கள். இப்போது பிராமணராக மாறினாலும் மனிதராகவே இருக்கின்றீர்கள். பிறகு தேவராக மாறினாலும் மனிதராகவே இருப்பீர்கள். எனினும் கேரக்டர் மாறுகிறது. அதாவது நம்முடைய நடத்தைகள் எல்லாம் மாறிடும். ராவணன் வந்தால் உங்கள் கேரக்டர் எவ்வளவு கெடுகிறது. சத்தியுகத்தில் இந்த விகாரங்கள் இருப்பதே இல்லை. இப்போது தந்தை குழந்தைகள் உங்களுக்கு அமரக்கதை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எத்தனை கதைகளை கேட்டிருப்பீர்கள். அமர்நாத் பார்வதிக்கு கதை சொன்னதாக சொல்லுகின்றார்கள். இப்போது அவருக்கு சங்கர் சொல்லுவார் தானே? சிவன் எப்படி சொல்லுவார்? கேட்பதற்கு எத்தனை மனிதர்கள் போகின்றார்கள். இந்த பக்தி மார்க்க விஷயங்களை தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். பக்தியை கெட்டது என்று தந்தை சொல்லுவது இல்லை. அனாதியாக இருக்கும் டிராமாவை பற்றி புரிய வைக்கப்படுகிறது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று இப்போது தந்தை சொல்லுகின்றார். இதுதான் முக்கிய விஷயம். மண்மனாபவ என்பது பகவான் வாக்கு. இதன் அர்த்தம் என்ன? இந்த தந்தை அமர்ந்து வாயால் சொல்லுகின்றார். அதனால் இது கௌமுக்காக இருக்கிறது. அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே என்று அவரையே சொல்லுவதையும் புரிய வைக்கப்படுகிறது. இந்த அம்மா மூலமாக உங்கள் எல்லோரையும் தத்தெடுக்கின்றேன். இந்த வாய் மூலமாக குழந்தைகள் உங்களுக்கு ஞானப்பால் கொடுக்கின்றேன். அதனால் உங்களிடம் இருக்கும் பாவங்கள் எல்லாம் சாம்பலாகி உங்கள் ஆத்மா நிரந்தர ஆரோக்கியம் பெறுகிறது. அப்போது உங்களுக்கு உடலும் ஆரோக்கியமாக கிடைக்கிறது என்று சிவபாபா சொல்லுகின்றார். ஆத்மாக்கள் முற்றிலும் தூய்மையாக ஆரோக்கியமாக மாறிவிடுகின்றன. பிறகு மெல்ல மெல்ல ஏணியில் இறங்குகின்றன. ஆத்மாக்கள் நாமும் மிக ஆரோக்கியமாக இருந்தோம். சரீரமும் ஆரோக்கியமாக இருந்தது. பிறகு நாடகப்படி நாம் 84 பிறவிகளின் சக்கரத்திற்கு வந்திருக்கின்றோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். இப்போது ஆரோக்கியமாக இல்லை. இப்போது 9 கேரட் என்று சொல்லுவார்கள். பாக்கி கொஞ்சம் சதவிகிதம் மீதம் இருக்கிறது. முற்றிலும் காணாமல் போய்விட்டது என்று சொல்ல மாட்டார்கள். ஏதோ கொஞ்சம் அமைதி இருக்கிறது. தந்தை இதன் அடையாளத்தையும் சொல்லியிருக்கின்றார். லக்ஷ்மி நாராயணனின் சித்திரம் நம்பர் 1 இருக்கிறது. இப்போது உங்கள் புத்தியில் முழு சக்கரமும் வந்துவிட்டது. தந்தையின் அறிமுகமும் வந்துவிட்டது. இப்போது உங்கள் ஆத்மா முழுமையாக ஆரோக்கியம் பெறவில்லை என்றாலும் தந்தையின் அறிமுகம் புத்தியில் இருக்கிறது.
ஆரோக்கியம் பெறுவதற்கு யுக்தி சொல்லுகின்றார். ஆத்மாவில் என்ன அழுக்கு சேர்ந்திருக்கிறதோ அது எப்படி விலகும்? அதற்காக நினைவு யாத்திரை இருக்கிறது. இது யுத்த மைதானம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக யுத்த மைதானத்தில் சிப்பாயாக இருக்கின்றீர்கள். இப்போது ஒவ்வொருவரும் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்வது மாணவர்களின் வேலை. நீங்கள் எங்கே சென்றாலும் மண்மனாபவ, சிவபாபாவின் நினைவிருக்கிறதா என்ற எச்சரிக்கையை ஒருவர் பிறருக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். ஒருவர் பிறருக்கு இந்த எச்சரிக்கையே கொடுக்க வேண்டும். தந்தையின் படிப்பு ஜாடையில் இருக்கிறது. அதனால்தான் ஒரு நொடியில் உடல் ஆரோக்கியம் பெறுகிறது என்று தந்தை சொல்லுகின்றார். உலகின் எஜமானராக மாற்றிவிடுகின்றேன். தந்தையின் குழந்தையானால் உலகின் எஜமானர் ஆகிவிட்டீர்கள். பிறகு உலகில் ராஜ்யம் நடக்கும். அதில் உயர்ந்த பதவி பெற வேண்டுமென்ற முயற்சி செய்ய வேண்டும். மற்றபடி நொடியில் ஜீவன் முக்தி என்பது சரிதானே? முயற்சி செய்வது ஒவ்வொரு நபரை பொறுத்தது. நீங்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் ஆத்மா முற்றிலும் பவித்திரமாக மாறிவிடும். சதோ பிரதானமாக மாறி சதோ பிரதான உலகத்திற்கு எஜமானராக மாறிவிடும். எத்தனை முறை நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து மீண்டும் சதோ பிரதானமாக மாறியிருக்கின்றீர்கள்? இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒருபோதும் முடிவே வராது. தந்தை எவ்வளவு நல்லபடியாக அமர்ந்து புரிய வைக்கின்றார். நான் ஒவ்வொரு கல்பமும் வருகின்றேன் என்று சொல்லுகின்றார். குழந்தைகள், நீங்கள் என்னை சீச்சி உலகத்திற்கு வரும்படி அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். என்னை அழைப்பு கொடுக்கின்றீர்கள். நாங்கள் பதீத்தமாக இருக்கின்றோம், நீங்கள் வந்து பாவனமாக மாற்றுங்கள் என்று சொல்லுகின்றீர்கள். ஆஹா, என்னே உங்கள் அழைப்பு. எங்களை சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுகின்றீர்கள். அதை செய்வதற்கு நான் ஒபீடியன்ட் சர்வெண்ட்டாக இருக்கின்றேன். இதுவும் நாடக விளையாட்டு. நாம் ஒவ்வொரு கல்பமும் அதையே படிக்கின்றோம், அதே பாகத்தை நடிக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். ஆத்மாவே பாகத்தை நடிக்கிறது. இங்கே அமர்ந்திருந்த போதும் தந்தை ஆத்மாக்களையே பார்க்கின்றார், நட்சத்திரங்களை பார்க்கின்றார். ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. அப்படி நட்சத்திரங்களும் மினுமினுப்பு இருக்கிறது. ஒரு நட்சத்திரம் அதிக பிரகாசமாக இருக்கிறது, ஒன்று மங்களாக இருக்கிறது, ஒன்று சந்திரனின் அருகில் இருக்கிறது. நீங்களும் யோக பலத்தால் நல்லபடியாக பவித்திரமாக மாறினால் பிரகாசிப்பீர்கள். குழந்தைகளில் யார் மிக நல்ல நட்சத்திரமோ அவருக்கு மலரை கொடுங்கள் என்று தந்தையும் சொல்லுகின்றார். குழந்தைகளும் ஒருவர் பிறரை அறிந்திருக்கின்றார்கள். ஒருவர் மிக வேகமாக இருக்கின்றார், ஒருவர் மந்தமாக இருக்கின்றார். அந்த நட்சத்திரங்களை தேவர்கள் என்று சொல்ல முடியாது. நீங்களும் மனிதர்கள், எனினும் உங்கள் ஆத்மாவை பாபா பவித்திரமாக மாற்றி உலகின் எஜமானர்களாக மாற்றுகின்றார். எவ்வளவு சக்தியை தந்தை ஆஸ்தியாக கொடுக்கின்றார். தந்தை அல்மைட்டியாக இருக்கின்றார். நான் குழந்தைகள் உங்களுக்கு இவ்வளவு சக்தியை கொடுக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். சிவபாபா, நீங்கள் அமர்ந்து எங்களை படிப்பு மூலமாக மனிதனிலிருந்து தேவராக மாற்றுகின்றீர்கள் என்று பாடவும் செய்கின்றீர்கள். ஆகா, இப்படி யாருமே மாற்றுவதில்லை. படிப்பு வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. முழு ஆகாயமும் பூமி எல்லாம் நம்முடையதாக மாறிவிடுகிறது. அதை யாரும் நம்மிடமிருந்து அபகரிக்க முடியாது. அதை உறுதியான ராஜ்யம் என்று சொல்லுகின்றார்கள். அதை யாரும் உடைக்க முடியாது, யாரும் எரிக்க முடியாது. அதனால் அப்படிப்பட்ட தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தனது முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகள், மியூசியம் போன்றவற்றை உருவாக்குகின்றீர்கள். இந்த சித்திரங்களால் உங்களை போன்றவர்களுக்கு புரிய வைக்கின்றீர்கள். எந்த சித்திரத்தை வேண்டுமானாலும் உருவாக்குங்கள் என்று தந்தை டைரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். புத்தியோ அனைவருக்கும் வேலை செய்கிறது. மனிதர்களின் நன்மைக்காகவே இவை செய்யப்படுகின்றன. சென்டருக்கு எப்போதாவது யாராவது வருவது உங்களுக்கு தெரியும். இப்போது அப்படி யுக்தி கண்டுபிடியுங்கள். அதனால் மிட்டாய், அதாவது ஞானம் பெறுவதற்கு மனிதர்கள் தாமாகவே வர வேண்டும். ஒரு கடையில் மிட்டாய் நன்றாக இருந்தால் அதற்கு விளம்பரம் கிடைக்கிறது. இன்ன கடைக்கு செல்லுங்கள் என்று ஒருவர் பிறருக்கு சொல்லுவார்கள்.
இது பெரிய நல்லதிலும் நல்ல நம்பர் 1 மிட்டாயாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மிட்டாயை யாரும் கொடுக்க முடியாது. ஒருவர் பார்த்துவிட்டு சென்றால் அடுத்தவருக்கும் சொல்கின்றார். முழு பாரதத்தையும் எப்படி கோல்டன் யுகத்திற்கு கொண்டு வருவது என்ற எண்ணம் ஓடுகிறது. அதற்காக எவ்வளவு புரிய வைக்கப்படுகிறது. இருந்தும் கல்புத்தியாக இருப்பதால் உழைக்க வேண்டி இருக்கிறது. வேட்டையாடவும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. முதலில் சிறிய வேட்டை கற்றுக்கொள்ளப்படுகிறது. பெரிய வேட்டைக்கு சக்தி தேவை. எவ்வளவு பெரிய வித்வான் பண்டிதர்கள் இருக்கின்றார்கள். வேத சாஸ்திரங்கள் போன்றவற்றை படித்திருக்கின்றார்கள். தன்னை எவ்வளவு பெரிய அத்தாரிட்டியாக உணர்கின்றார்கள். பனாரஸில் அவர்களுக்கு பெரிய பெரிய பட்டங்கள் கிடைத்திருக்கின்றன. அதனால் முதலில் பனாரஸை சேவையில் சுற்றி வளையுங்கள் என்று தந்தை புரிய வைத்திருந்தார். பெரியவர்களின் சத்தம் வெளிப்பட்டால் யாராவது கேட்பார்கள். சிறியவர்களின் விஷயத்தை யாரும் கேட்பதே இல்லை. சிங்கங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவர்கள் தம்மை சாஸ்திரங்களின் அத்தாரிட்டி என்று உணர்கின்றார்கள். எவ்வளவு பெரிய பெரிய பட்டங்களை கொடுத்திருக்கின்றார்கள். சிவபாபாவிற்கும் இவ்வளவு பெரிய பட்டம் இருப்பதில்லை. பக்தி மார்க்க ராஜ்யம் இல்லையா? பிறகு ஞான மார்க்கம் ராஜ்யம் ஏற்படுகிறது. ஞான மார்க்கத்தில் பக்தி இருப்பதில்லை. பக்தியில் பிறகு ஞானம் கொஞ்சம் கூட இருப்பதில்லை. இதை தந்தை புரிய வைக்கின்றார். தந்தை அப்படியே பார்க்கின்றார். இங்கே நட்சத்திரம் அமர்ந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுகின்றார். தேக உணர்வை விட வேண்டும். மேலே எப்படி நட்சத்திரங்கள் மினுமினுப்பு இருக்கிறதோ அப்படி இங்கும் மினுமினுப்பு இருக்கிறது. ஒரு சிலர் மிக பிரகாசமான வெளிச்சத்தை கொடுப்பவராக மாறியிருக்கின்றார். நீங்கள் பூமியின் நட்சத்திரங்கள், உங்களையே தேவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். இது எவ்வளவு பெரிய எல்லையற்ற மேடை. அது எல்லைக்குட்பட்ட இரவு பகலாக இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கின்றார். இது பிறகு எல்லையற்ற அரைக்கல்ப இரவு, அரைக்கல்ப பகல். பகலில் சுகமே சுகமாக இருக்கிறது. எங்கும் அலைந்து திரிவதற்கு அவசியமில்லை. ஞானத்தில் இருப்பது சுகம், பக்தியில் இருப்பது துக்கம். சத்தியுகத்தில் துக்கத்தின் பெயர் இருக்காது. அங்கே காலன் இருப்பது இல்லை. நீங்கள் காலனை வெற்றி பெறுகின்றீர்கள். மரத்தின் பெயரே இருக்காது. அது அமரலோகம். அமரலோகத்திற்காக தந்தை நமக்கு அமர கதை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார். இப்போது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு மேலிருந்து ஆரம்பித்து முழு சக்கரமும் புத்தியில் இருக்கிறது. ஆத்மாக்கள் நமது வீடு பிரம்மலோகம் என்பது உங்களுக்கு தெரியும். நம்பர்வார் பாகத்தை நடிக்க அங்கிருந்து இங்கே வருகின்றார்கள். ஆத்மாக்கள் அளவில்லாமல் இருக்கின்றன. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அமர்ந்து சொல்லிக்கொண்டு இருக்க முடியாது. சுருக்கமாக சொல்லுகின்றார். எத்தனை கிளைகள் இருக்கின்றன? பல கிளைகள் தோன்றி மரம் வளர்ந்து கொண்டே போகிறது. தங்கள் தர்மத்தை பற்றி தெரியாமலே பலர் இருக்கின்றார்கள். நீங்கள் உண்மையில் தேவி தேவர் தர்மத்தை சார்ந்தவர்கள் என்று தந்தை வந்து புரிய வைக்கின்றார். எனினும் இப்போது தர்மம் கெட்டவர்களாகவும் கர்மம் கெட்டவர்களாகவும் மாறிவிட்டீர்கள். நாம் உண்மையில் சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள். பிறகு பாகத்தை நடிக்க வருகின்றோம் என்பது இப்போது குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. இவர்களின் வம்சம் இருந்தது. இப்போது சங்கமயுகத்தில் நிற்கின்றார்கள். நீங்கள் சூரிய வம்சிகளாக இருந்தீர்கள். பிறகு சந்திர வம்சிகள் ஆனீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். மற்றபடி இடையில் துணை பகுதிகள் இருக்கின்றன. இது எல்லையற்ற விளையாட்டு. இது எவ்வளவு சிறிய மரமாக இருக்கிறது. பிராமணர்களுக்கு குலம் இருக்கிறது. பிறகு எவ்வளவு பெரியதாக வளர்கிறது. எல்லோரையும் பார்த்து சந்திக்கவும் முடியாது. இங்கும் அங்கும் சேவை செய்து சுற்றி வளைத்து கொண்டே போகின்றீர்கள். டெல்லியை, பனாரஸை சுற்றி வளைக்க வேண்டும் என்று தந்தை சொல்லுகின்றார். பிறகு நீங்கள் முழு உலகத்தையும் சுற்றி வளைப்பவர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். நீங்கள் யோக பலத்தால் உலகம் முழுவதும் ஒரே ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றீர்கள். அதனால் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஒருவர் இங்கும் ஒருவர் அங்கும் சென்று கொண்டே இருக்கின்றீர்கள். மிக பெரிய செல்வந்தர்கள் நமக்கு சொர்க்கம் இங்கேயே இருக்கிறது என்று நினைக்கின்றார்கள். ஏழைகளே வந்து ஆஸ்தி பெறுகின்றார்கள். பாபா எனக்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். எனினும் மோகமும் பற்றும் முழு உலகிலிருந்தும் முறிய வேண்டும் தானே? நல்லது. இனிமையிலும் இனிமையான
காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஆத்மாவை ஆரோக்கியம் பெற வைக்க ஒருவர் பிறருக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். மண்மனாபவ என்ற சைகை கொடுக்க வேண்டும். யோக பலத்தால் பவித்திரமாகி பிரகாசிக்கும் நட்சத்திரம் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் இந்த எல்லையற்ற நாடகத்தை நன்கு புரிந்து கொண்டு சுய தர்சன சக்கரதாரி ஆக வேண்டும். ஞான மை கொடுத்து மனிதர்களை அஞ்ஞான இருளிலிருந்து விடுவிக்க வேண்டும். வரதானம், பாலக் சோ மாலிக் என்ற நினைவால் எல்லா பொக்கிஷங்களையும் தனதாக்கிக் கொள்ளும் சுயராஜ்ய அதிகாரி ஆகுக. இந்த நேரம் குழந்தைகள், நீங்கள் வெறும் பாலகர் மட்டுமில்லை, ஆனால் பாலக் சோ மாலிக்காக இருக்கின்றீர்கள். ஒன்று சுயராஜ்ய அதிகாரி என்ற மாலிக், அடுத்தது தந்தையின் ஆஸ்திக்கு மாலிக். எப்போது சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றீர்களோ அப்போது சுயத்தின் அனைத்து கர்ம இந்திரியங்களும் கட்டளைப்படி நடக்க வேண்டும். எனினும் அவ்வப்போது எஜமானர் என்ற நினைவை மறக்க வைத்து வசப்படுத்துவதாக இந்த மனம் இருக்கிறது. எனவே தந்தையின் மந்திரம் மண்மனாபவ. மண்மனாபவ நிலையில் இருந்தால் எந்த ஒரு வீண் விஷயத்தின் பிரபாவமும் ஏற்படாது. மேலும் எல்லா பொக்கிஷங்களும் தனதாக அனுபவம் ஆகும். ஸ்லோகன், பரமாத்மா அன்பின் ஊஞ்சலில் பறக்கும் கலையின் குதூகலத்தை அனுபவம் செய்வதே எல்லாவற்றையும் விட உயர்ந்த பாக்கியம். ஓம் சாந்தி.